குட்டி போயிட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காரு, டேய் பையா குட்டி பையா அங்கோடியா, அம்மாட்ட உனக்கு கேசரி கிண்டி தர சொல்லவா? வேணாப்பா, நான் ஒழுங்கா இனிமேல் படிக்கிறேன்ப்பா, பள்ளிக்கூடமா ஒழுங்கா போறேப்பா, ப்ளீஸ்ப்பா, வேணாப்பா அப்படின்னு. இப்ப பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். அப்படியா சார்? சரிங்க சார். நீ சொல்லணும்டா அப்படியான்னு ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி. அதே போல ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதே போல பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்ச யாரு தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாம தெரியும். அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னா உரிச்சு. தம்பி, நான் ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டேன். அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். தமிழ்ல சாதாரணமா தான் கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. நான் என்னன்னா கேட்கறேன், அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லு போதும். கேளுங்க. வெளிச்சம் இருட்டு. அட வெரி குட், வெரி பேட். அட அது இல்லப்பா, அட அதான்ப்பா, ரொம்ப கோபமா இருக்கேன், நான் உங்களை லவ் பண்றேன், செரு பிஞ்சு ஒரு விளக்கு மாதிரி அந்து போயிடும் அப்படின்னா, நீ வெளியே ஓடா, நீ உள்ள வாடா, உனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. நேத்து நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு திடீர்னு பாக்குறேன் என் கையில காசு இல்ல. ஐயோ, அப்புறம் என்னடா செஞ்ச? பையில இருந்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு இருக்கான். அப்ப நம்மள என்ன இழிச்சா போடா? என்ன வீட்டுக்குள்ள 30-40 மோதிரம் வச்சிருக்கேன், எதுக்கு? நேத்து ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேங்க, எல்லாரையும் கை கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனால வாய்ப்பு என்னாச்சு, உருவிட்டு வந்திருக்கேன் மோரத்தை. மரியம்மா மரியம்மா, எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு. எதுக்குடா? நான் பரீட்சையில் அப்படிதான் எழுதியிருக்கேன், இப்படி மாத்திட்டு எனக்கு அது வசதியா போயிடும். இவன் பரீட்சை எழுதுனதுக்காக அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? பாப்பா டிவி ஆஃப் பண்ணு பாப்போம். ஆஃப் பண்ணா எப்படி பாக்குறது அந்த பிள்ளை? ஏன்னா மொத்தமாய் போயிரும்ல. நீங்க ஏன் மேலே உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்ன மேல படிக்க சொன்னாருங்க. காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுத்துது. அப்ப 10 நிமிஷம் லேட்டா இருந்தீங்க. இது என்ன ஒரு பிரச்சனை? இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க. வேற என்னங்க அதை சொல்லுங்க. என்ன தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். ஐயா, இப்ப நீ சொன்னப்படியே எனக்கு சுத்த ஆரம்பிக்குது. சரி சார், சம்பளத்தை சொல்லுங்க. தொடக்கத்தில் உனக்கு 6000 ரூபாய் சம்பளம், 6 மாதம் கழிச்சு 8000 ரூபாய். அப்ப நான் 6 மாதம் கழிச்சு வந்து சேர்ந்துக்கிறேன். நம்ம கணக்கு பார்த்து ரொம்ப மோசம்டா, கணக்குல இவ்வளவு வீக்கா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்னடா பண்ணு, தன்னுடைய 4வது பொண்ணுக்கு 5 பேர் வச்சிருக்காரு. படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி, படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்னு இருக்கான். கொசு கடிக்காம இருக்க என்ன செய்யணுமா சொல்றா, உடம்பு பூரா மிளகாப்பொடியை தடவிட்டு நீங்க படுத்துங்க நைட். உங்களை கடிச்சோன்ன காரத்துல தண்ணி குடிக்க தண்ணி தொட்டிக்கு போகும், நீங்க அப்படியே பின்னாடியே போய் கொசு குடிக்கிறாரு பின்னாடி தள்ளி விட்டுருங்க அப்படின்டா.